நிமிடம் கண்களை மூடி செவிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு தேவையான வார்த்தையை தாங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வடைந்து உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் முழு பலத்தோடு எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட நம்ம ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபையிலே வைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இரு தரத்தாரும் ஒன்றாய் மாறுவதுக்கு தான் ஆண்டவர் சபையிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் யாரும் ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. நாம் எல்லாருமே ஒன்றாய் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே ஆவியினாலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த நாளில் நான் பேச போகிற இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால், எதிர்காலத்தில் நாம் சபையில் பத்திரமாய் நாம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பி இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே ஆபிரகாமுடைய ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதாவது ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு தம்பி லோத்து அப்படின்னு 2 பேர் உண்டு. ஆபிரகாம், லோத்து. இந்த 2 பேரும் ஒன்றாய் கிளம்பி வந்தவர்கள், கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வந்தவர்கள். வர்ற இடத்துல 2 பேருக்கும் ஆஸ்தி பெருகி அவர்களுடைய அந்த மிருக ஜீவன்களின் நிமித்தம் 2 பேருடைய வேலைக்காரர்களுக்கு வாக்குவாதம் உண்டாகி பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையான நேரத்தில் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறாரு, தம்பி, இந்த மாதிரி நம்ம 2 பேருடைய வேலைக்காரனுக்கும் அடிக்கடி சண்டை வருது, வேண்டாம், இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். நீ உனக்கு எந்த தேசம் பிடிக்குதோ அந்த தேசத்தை எடுத்துக்கிட்டு நீ உன்னுடைய மந்தைகளை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் லோத்து ஒரு தேசத்தை, சோதோம் கொமோரா என்கிற ஒரு தேசத்தை அவன் தெரிந்து கொண்டு புறப்பட்டு போய்விட்டான். இப்படி போய் அவன் அங்கே தனியாக ஜீவனம் பண்ணுகிறான். ஆபிரகாம் தனியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், லோத்து இருந்த அந்த ஊரில் ஒரு எதிரிகள், மற்ற தேசத்து ராஜாக்கள் எல்லாம் புகுந்து அந்த பட்டணத்தை அடித்து அங்கே இருக்கிற பொருள்கள், அங்கே இருக்கிற எல்லா நல்ல விலை உயர்ந்த பொருட்களும் லோத்து, அவருடைய மனைவி, அங்கே இருக்கிற நிறைய பேரை அவர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தியை ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். நல்ல கவனிங்க, இனிமேல் தான் நீங்கள் கேட்க போகிற முக்கியமான செய்தி. இதை ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். அவர் எப்படி கேள்விப்படுகிறார் என்று சொன்னால், 13ஆம் வசனத்தில், தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய அபிராமினிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அபிராம் தன்னோடு உடன்படிக்கையை செய்திருந்த மனிதர்களாகிய எஸ்கோலுக்கும் ஆனோருக்கும் சகோதரனாகிய மம்முரோ என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது அவன் குடியிருந்தான். இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன் சகோதரன் சிறை கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவனை சிறை பிடித்து அவனை கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கையடித்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ என்ன செய்கிறார் ஆபிரகாம், உடனே தன்னுடைய தம்பியை பிடித்து போய்விட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இம்மிடியட்டாக ஒரு படையை திரட்டி கொண்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் ஜெயித்து தன்னுடைய தம்பி குடும்பங்கள், அவர்கள் எடுத்துகிட்டு போன எல்லா பொருட்களையும் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து விட்டார். இதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நாளில் சபையில் இருக்கிற நம்முடைய சபையில் இருக்கிற நம்ம எல்லாம் தனித்தனி குடும்பங்களாக இருக்கிறோம்.
எப்படி லோத்து ஒரு குடும்பம் தனியாக இருந்தார், ஆபிரகாம் ஒரு குடும்பம் தனியாக இருந்தார். இப்போ ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன முடிவெடுத்து என்னதெல்லாம் செய்தார் என்று நான் கேட்டோம், வாசித்தோம். இப்போ அதே போல் சபையில் இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய சபையில் வசிக்கிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் ஒருவேளை பிசாசின் பிடியிலோ அல்லது ஒரு பின்மாற்றமோ ஏதோ ஒரு சம்பவம் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அன்றைக்கு பழைய உடன்படிக்கையில் மனுஷரை பிடிச்சிட்டு போனாங்க. புது உடன்படிக்கையில் மனுஷன் பிடிக்கிறதில்ல, மனுஷனை யார் பிடிக்கிறான்? சாத்தான் பிடிக்கிறான். இப்போ முதல்ல தொழுகை நேரத்தில் நம்ம கேட்டோம், ஒரு குடும்பத்தை சாத்தான் கங்கணம் கட்டுகிறான். சரி, எந்த வழியில் அந்த குடும்பத்துக்குள்ளே போகிறது அப்படின்னா, சில நேரம் பிள்ளைகளை பிடிக்கிறான். பிள்ளைகளை பிடித்து ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு தீராத ஒரு வியாதியை கொடுக்குறான். ஒரு வியாதி வந்து விடுகிறது. தொடர்ச்சியாக ஹாஸ்பிட்டலில் தங்கி இருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை, அந்த பிள்ளை கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலை, இவை எல்லாவற்றையும் தாயும் தகப்பனும் பார்த்து நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதா அப்படின்னு யோசித்து அவர்கள் பின்மாற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை சாத்தான் செய்வான். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை சாத்தான் வேறொரு விதத்திலே அவன் பிடிக்க செய்வான். அவர்களுடைய மைண்டில் கெட்ட எண்ணங்களை கொடுத்து, பாலிய இச்சைகளை கொடுத்து, அல்லது ஏதோ ஒன்றை காமித்து பிள்ளைகளை அவன் பிடிக்க நினைப்பான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இதை கேள்விப்படுகிற நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு கேள்வி. இப்படி கேள்விப்பட்ட பொழுது அல்லது ஏதோ ஒன்று நடந்து விட்டது, ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படிங்கிறதை நாம் கேள்விப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டுங்கிறது தான் இந்த ஆபிரகாம் செய்திருக்க, அதை நாம் செய்யணும். புரியுதா? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இந்த ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்தான்? சத்துருக்கள் வந்து பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே, அவன் நம்மளை விட்டு பிரிந்து போனவன் தானே, அவன் ஒரு தனி குடும்பம் தானே, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, அவனை தான் நம்ம அனுப்பி விட்டு விட்டோமே அப்படின்லாம் அவர் யோசிக்காமல் உடனே அவனுக்கு உதவி செய்கிறார். நாமும் அதுபோல் நம்முடைய சபையில் இருக்கிற யாராவது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒரு வாலிப சகோதரனோ சகோதரியோ ஒரு சம்பவம் நடக்கும்போது நாம் அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய் நாம் முதலாவது மாற வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கிறவர்களை சாத்தான் அவர்களை பிடித்து வைத்திருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நாம் அவர்களை விடுவித்து விட முடியும், அவர்களை விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் இயேசுவை குறித்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றித் திருந்தார். எப்படி பாருங்கள், இயேசுவினுடைய அந்த குணம் பூமிக்கு வந்த பிற்பாடு அவருடைய மைண்டில் பிசாசின் வல்லமையில் யார் அகப்பட்டிருக்கிறா, யார் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், யார் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறார்கள். நேற்று ஒருவர் எனக்கு ஃபோன் செய்தார். அவர் சொன்னார், பிரதர், நீங்கள் வந்திருக்கும்போது நான் செய்த ஒரு தவறை நான் உங்களுக்கு சொன்னேன், நான் பொதுப்படையாக நான் சொன்னேன், நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போயிட்டீங்க, அதை குறித்து ஒன்றுமே நீங்கள் சொல்லலை. என்னுடைய மனைவியின் இடத்துல வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் என் தவறை நான் பிரதர்கிட்ட சொன்னேன், அவர் ஒன்றுமே அதுக்கு சொல்லாமல் வேறொரு காரியங்களுக்காக அவர் பேசி உதவி செய்து விட்டு போய்விட்டார் அப்படின்னு சொன்னேன் பிரதர், எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நேற்று காலையில் மறுபடியும் எனக்கு ஃபோன் செய்தார். நான் சொன்னேன், நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் என்னிடத்தில் சொல்லும்போது நான் விளங்கி கொண்டேன். அந்த சூழ்நிலையில் அந்த காரியத்தில் நீங்கள் அதை செய்து தான் இருக்க வேண்டும், அதை செய்யாமல் இருந்திருக்கக்கூடாது. நீங்கள் செய்தது சரி, தப்பு இல்லை அப்படின்னு அவர் குற்ற உணர்விலிருந்து அவரை ஒரே ஒரு வார்த்தையிலே நான் விடுவித்தேன். அவர் அப்பா எனக்கு இப்போ தான் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். பார்த்தீங்களா, அவர் நான் செய்த ஒரு தவறு தப்புன்னு அவர் குற்ற உணர்வோடு இருந்த பொழுது அவரை கேட்டவுடனே நான் இப்படியும் நியாயம் திருத்திருக்கலாம்,
நீ ஏன் அப்படி செஞ்சீங்க, அப்படி செய்திருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு நான் அவரை இப்படியும் கடிந்து நான் பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் ஞானமாய் ஆவியானவர் சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுக்க உதவி செய்தார். அப்போ அது போல தான் நாம் சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார் அப்படிங்கிற மிகுந்த ஞானத்தோடு நாம் நடக்க வேண்டியிருக்கிறது. அப்படி தான் இந்த ஆபிரகாம் அந்த நாட்களில் அவர் செய்தார். அதை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளுக்கும் இந்த ஒரு இரக்கமான ஒரு குணம், உதவி செய்ய ஒரு குணம், விடுவிக்கிற ஒரு குணம் நம்ம எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவையாக இருக்கிறது. இதை நாம் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவோம், அல்லது ஒருவர் செய்த தப்பை 10 பேரிடத்துல நாம் போய் சொல்லிவிடுவோம், அல்லது நாம் அதை சொல்லி இவர் இந்த பிரதர் சொன்னது மாதிரி இனிமே இவனை முடிச்சிட்டேன் அப்படின்னு சாத்தான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியாயம் திருத்துறோம். முடிஞ்சிச்சிரா அந்த குடும்பம், முடிஞ்சிரா அந்த பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்ன வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வசனம், ஆவியானவரை குறித்தும் இயேசுவை குறித்தும் இருக்கிற 2 முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? ஆவியானவரை குறித்து முதல்ல சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, உன் பலவீனங்களில் நான் உனக்கு உதவி செய்வேன். பார்த்தீங்களா? உன் பலவீனங்களில் உனக்கு உதவி செய்வேன். ஆவியானவர் சொல்கிறார், உதவி செய்வேன். ஒரு முறை ஒரு பயங்கரமான பாவத்தோடு நான் போராடி கொண்டிருக்கும்போது, அந்த பாவத்துக்காக பல மாதங்கள், வருடங்கள் நான் அந்த பாவத்துக்காக போராடி கொண்டிருக்கும்போது இந்த அற்புதமான வார்த்தையை எனக்கு கொடுத்து என்னை ஆவியானவர் விடுவித்தார். உன் பலவீனத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். படிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம். இந்த பக்கத்தில் கையை வச்சுக்கிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே பக்கம் 216. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்படின்னா அவர் நம்மை கண்டம் பண்ணாமல், நம்மை குற்ற உணர்வுக்கு நேராக போகாமல் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன உதவியா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றிருச்சாச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி. நான் அதுக்கு முன்னாடியே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தான் ஜெபிக்கணும் ஒரு விஷயத்துக்காக, அல்லது எனக்காக சபையில் இருக்கிற யாராவது ஜெபிக்கணும் அப்படின்னு. அது 2 உண்மைதான், மாற்றம் கிடையாது. ஆனால் நான் ஜெபிக்காவிட்டாலும் நீங்களும் ஜெபிக்காவிட்டாலும் நமக்காக நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? இந்த வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, அவர் 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 எப்படி ஜெபிக்கிறாருன்னு இப்படி நான் சொல்கிறேன். அவர் ஆவியானவர், பிதாவே, அப்பா, சகாயராஜ், உங்கள் பேரை போட்டுங்க. இப்போது ஒரு பிரச்சனையில் விடுதலை அடைய முடியாமல் ரொம்ப தவிக்கிறான், அழுகுறான், நோக்கி கூப்பிட்றான், அவனால் என்ன செய்கிறதுன்னு முடியலை. இப்போ நானும் அவனோட சேர்ந்து என்ன பண்ணுறேன்? ஜெபிக்கிறேன், அவனுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஆவியானவர் ஒரு பெருமூச்சியோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுறாராம். இதை மட்டும் நீங்கள் வெளிப்பாடாக நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? சிங்கம் போல் இருப்போம். ஏன் அப்படின்னா, நமக்குள் கிரியை செய்கிற அந்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். இன்னொரு இடத்துல இயேசு அவரை குறித்து எழுதியிருக்கிறது, அதுவும் ரோமரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். ஆமாம், இதே அதிகாரத்தில் 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
33 படிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பார்த்தீங்களா? ஆவியானவரும் ஜெபிக்கிறார், இயேசுவும் ஜெபிக்கிறார். அப்போ இந்த கிரியைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? பலத்த வல்லமை உள்ளது. அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும், எந்த சக்தி நம்மளை ஆளுகை செய்ய நினைத்தாலும் இந்த 2 பேரும் நமக்காக உதவி செய்கிறாங்க. இது எப்போ இந்த உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இதில் தியானிக்க போகிறோம். இந்த உதவி எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆபிரகாமை போல தன்னுடைய சகோதரனுக்காக பரிதபிக்கிறவர்களாக இருக்கணும். பரிதபிக்கிறவங்களாக இருக்கணும். இன்றைக்கி கூட காலையில் ஒரு இடத்துக்கு, ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரட்சிக்கப்படாத பையன், அந்நிய பையன், ஒரு க்ளோஸான நம்பர், என்னுடைய மகனோட படித்த பையனுடைய அண்ணன். அப்போ அந்த தம்பிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே வந்தேன். அந்த தம்பிங்க 2 பேரும், அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் அவ்வளோ நெருக்கமானவர்கள், சேர்ந்து ஒன்றாய் வீடு கட்டினவர்கள், நல்ல நெருக்கமாக இருந்தவர். எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கத்தினால சொல்கிறேன். இப்போ 2 அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் தனியாக வெளியூரில் வீடு கட்டுறாரு, இவர் தனியாக இங்கே இருக்கார். அவ்வளோ நெருக்கமாக இருந்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. தன்னுடைய தம்பி மேலே கொஞ்சமும் அவருக்கு இரக்கம் இல்லை. ஒரு உலகத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போ அதே மாம்சம் உடையவர்கள் தான் நீங்களும் நானும். அந்த மாம்சம் தான் நம்மள்ட்டையும் இருக்குது. ஒருவேளை அவங்க வெளிப்படையாக பிரிஞ்சிருக்கலாம், ஒருத்தர் அணுகாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய ஆவியிலே நாம் நம்முடைய சகோதரன் குடும்பத்தின் மேலே ஒரு பரிதபிக்கக்கூடிய, அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, அவர்களுக்காக இரக்கத்தை காட்டக்கூடிய ஒரு தெய்வீக சுவாபம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும் பிரியமானவர்களே. அதை தான் சாத்தான் திருடி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுடைய வருகையே அதான். அவன் ஒரு 1000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு வரல. அவன் எதுக்கு வரான்? திருடுறதுக்கு வரான். நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுகிறான். எப்படி உலகத்தில் மெய்யா திருடுகிறவன் பணத்தை திருடுறான். ஆனால் இந்த திருடன் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆவிக்குரிய அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த இரக்கங்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நம்மிலிருந்து எடுத்து போட விரும்புகிறான். அதை எடுத்து விட விரும்புகிறான். அப்படி எடுத்துட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் எவ்வளவும் என்ன பண்ணாலும் இரக்கங்கிறது நம்ம இடத்துல வரவே வராது. சில இடங்களில் நம்ம கேள்விப்படுவோம், சில செய்தித்தாளில் படிப்போம், யூடியூப்பில் கூட நான் பார்த்துருக்குறேன். கொடுமையாக இருக்கிற கணவன் மனைவிகளை பார்த்துருக்கிறேன். நல்ல வசதியோடு வாய்ப்புகளோடு இருக்கிறவர்கள் கூட அவர்கள் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. கணவன் மனைவியும் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ சம்பவங்களை நம்ம அந்த உலகத்தில் பார்க்குறோம். நான் நினச்சி பார்ப்பேன், எந்த ஒரு குறையும் இல்லை, ஏன் இவங்களுக்கு இப்படிப்பட்ட, ஏன் இவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அவங்க உண்மையான அந்த இரக்கமும் கடவுளுடைய அந்த நேச பக்தியும் அவங்களுக்குள்ளே இல்லாததுனால ஒரு சின்ன விஷயத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்பா புள்ள கூட, பிள்ளை அப்பாவை வெட்டி கொல்லுகிறான். எத்தனையோ சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. நான் அதை பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா, அதே மாம்சத்தில் தான் நான் இருக்கிறேன். அப்போ நான் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் நிரப்பப்பட்டு வாழ்ந்து என் வாழ்க்கை இல்லாவிட்டால் நானும் அவர்களைப் போல நடந்து விடுவேன். அதை தான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த ஒரு ஆவி ஆபிரகாமிடத்தில் இருந்தது. ஆகையினால்தான் அவன் போய் அங்கே அந்த சூழ்நிலைகளில் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை செய்து கொண்டு வருகிறான். அதே போல் நீங்களும் நானும் இருக்கணும். இதை தியானிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
அதே 18ஆம் அதிகாரத்தில் இந்த சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சுட்டு வந்த பிற்பாடு, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியானாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிதசேவுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இந்த போர் செய்து களைச்சி போய் வந்த இந்த ஆபிரகாமுக்கு கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவனை ஆசீர்வதித்து அப்படின்னு எழுதியிருக்கு. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், எப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஒரு உதவி செய்யக்கூடிய மனுஷன் எப்பொழுதும், வாலிப சகோதரியாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அவங்க இருதயத்தில் நான் நன்மை செய்யணும், நான் நன்மை செய்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. யாருக்காவது நன்மை, நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, நம்ம ஒரு பஸ்ஸில் போனாலும், ஒரு இடத்துல நம்ம ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருந்தாலும், ஒரு காரியங்கள் செய்தாலும், நாம் அங்கே நம்ம பக்கத்தில் பார்க்குறவங்க அவங்கள பார்த்து வாங்க ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஆமாம், அவங்கள பார்த்துக்கிட்டே டீயை சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டு போகிறோம். அவர் என்னடா நம்ம தெரிஞ்சவர், சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஒரு டீ சாப்பிடுவோம்னு கூட அவர் கூப்பிடல அப்படின்னு நினச்சிட்டாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்குள்ளே நன்மை செய்யக்கூடிய என்ன இல்லை, விருப்பமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் நான் ஒரு டீயை குடித்தா போதும், நான் வளர்ந்தா போதும்னு வந்துடுறோம். எவ்வளோ பெரிய அந்த இந்த காரியம் ஆபிரகாமிடத்தில் இருந்தது, நன்மை செய்யக்கூடிய இருதயம். ஆகையினால தான் தேவன் இப்போ என்ன பார்த்தார் அப்படின்னா, அவரை எப்படி கொண்டாந்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இதை நான் இப்படி யோசிக்கிறேன், ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையா? அவனை குறித்து அவங்க அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கும்போது அந்த இடம் அப்படியே இடம் தாங்கக்கூடாமல் போயிட்டுன்னு எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆபிரகாம், அந்த ஆபிரகாமை இப்போ ஒரு வாட்டி ஆசீர்வதிக்கிறாரு. அதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? இப்போ இந்த வசனத்தை தான் தப்பாக சில பேர் பிரசங்கிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம், இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரும் அப்படின்னா, இந்த உலக பிரகாரமான பணம் பொருள் காசு இதை பற்றியே ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறதை நாம் உணர்ந்து பார்த்து நாம் அதை பிரசங்கிக்கிறோம். இதை நான் சொல்கிறதுனால ஏதோ நம்மளாம் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் 50,000 கூட நீங்கள் சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது. எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏதோ உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கல, உழைக்கிறீங்க. அவ்வளோ உழைப்பு உங்களிடத்தில் இருக்குது. உழைத்து நீங்கள் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த உழைப்புக்கேற்ற அந்த ஊதியத்தை, அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு இலவசமான கிருபை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் அதன் மேலே நம்முடைய கவனமும் நம்முடைய ஈர்ப்பும் அதில் போய்விடக்கூடாது. அந்த பணத்தை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மேலான ஒரு ஆசீர்வாதம். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை, இவ்வளவு நல்ல பணம் பொருள் ஆடு மாடுகள் மந்தைகள் இவ்வளவும் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ அங்கே அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா, வானத்தையும் பூமியும் அப்படின்னு சொல்கிறாரு, உடையவராகிய உன்னதமான தேவன். அப்போ இந்த உன்னதமான தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு
நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்து கொள்ளே, நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே சொன்ன வசனத்தை இவர் சொல்கிறார் பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றார்னா, அங்கே அந்த மெல்கிதேசேக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவர் உன்னை புரிந்து கொண்டார். எனக்கு எவ்வளவோ பணம், எவ்வளவோ எல்லாமே நிறைய இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த புது ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறதை அவர் விளங்கி கொண்டார். அப்படி விளங்கினதுனால தான் இங்கே போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்த இந்த பொருளை, இந்த காரியங்களையெல்லாம் நீ எடுத்துக்கன்னு அந்த ராஜா ஆபிரகாம்கிட்ட தயவாக கேட்டபோது இங்கே சொல்கிறாரு பாருங்க, அதில் ஒரு வெரி வேர்டு எப்படி, ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் அப்படின்னா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த செருப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி காமிப்பாங்க, அந்த செருப்பு இருக்கேனும். அப்படி எதையும் எடுத்துக்கலன்னா இந்த செருப்பனாலும் எடுத்துக்கப்பா, அந்த வனாந்தரத்தில் நீ நடக்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேளை அந்த ராஜா சொல்லியிருந்திருப்பார், இந்த செருப்பு எடுத்துக்க அப்படின்னு. நினச்சி பாருங்கள், இதெல்லாம் ஒரு அசாத்தியமாக இருக்குது. அப்போ இல்லை அதையும் எனக்கு வேண்டாம், எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ரீசன், காரணம் யாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகுது, அது எனக்கு வரப்போகுது சொல்லிட்டாரு. மேலே என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அது எனக்கு போதும், அது எனக்கு தேவை அப்படிங்கிறத அவர் ஒரு வெளிப்பாடு பெற்றதுனால, இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, இப்போ இவர் மூலமாக ஒரு 5,000 பணம் வருது, சேர்த்து 15,000 கொண்டு போய் பேங்கில் போட்டுட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு 10-15 ஆயிட்டு அப்படின்னு நான் வந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், 10-15 மாறிட்டுன்னு. அவர் 10-15 மாற்றுறதுக்கு விரும்பலை, 10-5 போனாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் பாருங்க, அது எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை பார்த்து அப்படி தான் என்னையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவானாய் மாறணும் அப்படின்னு விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பக்கம் 259 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நல்ல கவனிங்க, தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார் அப்படின்னா என்ன வரும்? ஒரு இப்போலாம் எல்லாரும் விசுவாசத்தினால எதையும் பெற்றுக்கலான்னு சொல்கிறாங்களா இல்லையா? விசுவாசத்தினால நீங்கள் எதையும் பெற்றுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தினால பெற்றது என்ன தெரியுமா? நீதிமான் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை யார் பெற்றா? ஆபிரகாம் பெற்றார். இதுதான் அவரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அடுத்த வசனம் சொல்கிறாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? இப்போ பாருங்க, விசுவாசத்தினால ஆபிரகாம் இங்கே எழுதியிருக்கு, அவர் நீதிமான் என்று சொல்லப்பட்டார், அல்ல நீதிமானாக்கப்பட்டார். இப்போ இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கும் வருது. இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமை போல நானும் விசுவாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை போல நானும் தேவனை நம்பும் பொழுது இந்த ஆசீர்வாதம், இந்த அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறிடுறாங்க.
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறின உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அடுத்த வசனங்களை, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் விசுவாசத்தினாலே நம்ம எப்படி ஆபிரகாம விசுவாசத்தை நமக்குள்ளே வந்த பிற்பாடு இந்த விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா புறஜாதிகளாக இருந்த நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அது எங்கேருந்து உருவாகி எப்படி கிடைக்குது பாருங்க. இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சொன்னது போல நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தேவன் ஜனங்களின் மேல் இரக்கமுள்ளவராக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, கடந்த நாளில் சந்தோஷ் பூனன் பேசின ஒரு செய்தியை கேட்டேன். அதில் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு நண்பன் அப்படின்னு சொன்னாங்க. பாவிகளுக்கு நண்பர். சபையில் நான் தான் பெரிய ஆள், பல வருஷமாக இருக்கேன், மூப்பராக இருக்கேன், அவர் எனக்கு நண்பராக இருப்பார் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. அவர் யாருக்கு நண்பர்? பாவிகளுக்கு அவர் நண்பர். ஆகையினால தான் பவுல் பாவிகளிலும் பிரதான பாவி அப்படின்னு சொன்ன விஷயத்தை நான் அப்போ தான் விளங்கிக்கிட்டேன். எப்படி சொல்கிறார்? இவ்வளோ வெற்றி உள்ள பவுல் பாவிகளிலும் பிரதான பாவி அப்படின்னு சொன்னால் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, யார் பாவி என்கிற நிலைமையில் இருக்கிறானோ அவனுக்கு தான் இயேசு யாராக இருப்பார்? நண்பராக இருக்க முடியும். அப்போ ஆகையினால தான் அவர் தொடர்ந்து சொல்கிறார். அதே அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுவில் படிச்சிங்கன்னா 2 வசனம் தள்ளி படித்து பார்த்தா அதில் நான் பிரதான பாவி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நம்ம எவ்வளவு பாவிகளாக இருந்தோம், எவ்வளவு நாம் தோற்று போனவர்களாக இருந்தோம், எவ்வளவு நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு ரட்சிப்பு வந்ததோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த ரட்சிப்புக்கு அடையாளமே ஆபிரகாம் தான். ஆபிரகாம் மூலமாக தான் இந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. கீழே படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 14ஆம் வசனத்தை படிக்கிறேன், 13லேருந்து. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். புறஜாதிகளாக இருந்த நமக்கு, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே புறஜாதிகள், நம்ம எல்லாருக்கும் அங்கே வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நம்மேல் இருந்த சாபத்தை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா வசனம் இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கடினமாக இருக்கும். ஏன்னா ஒரு டீச்சிங் மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. பிரசங்கம் மாதிரி பண்ணால் பண்ணிட்டு போயிடலாம். இது முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறோம். இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்களோ, அங்கே டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிறாங்களோ, அது மாதிரி இது நடத்த வேண்டியிருக்கு. அப்படி தான் நான் இதை தியானிக்கும் போது யோசித்தேன். இப்பயும் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நீங்கள் விளங்கிட்டீங்களா? எவ்வளவோ சொத்து பத்துகள் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு எது முக்கியம்? ஆபிரகாமுக்கு பின்னாடி வரப்போகிற தலைமுறைகள், பிள்ளைகள், இந்த வெறும் ஆடு மாடை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் போதுமா? அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமா? அது முக்கியம் அல்ல. அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு முக்கியம். அவர்கள் மேலிருந்த சாபங்கள் நீங்கிறது முக்கியம். அவர்கள் உண்மையாய் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சாயலில் வர்றது தான் முக்கியம் அப்படிங்கிறத தேவன் அறிந்ததுனால அன்றைக்கு ஆபிரகாம் மூலமாய் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார்.
இதை தான் நான் சொல்கிறேன். தப்பாக விளைவிக்கிறவங்களாம் இந்த உலக பொருளுக்காக இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதம் வந்து கிறிஸ்து இயேசுவின் நாள் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம இருதயத்தில் உணரணும். ஆண்டவரே, நீங்கள் சபையில் வச்சுருக்கீங்க, ஆபிரகாம் மூலமாக ஒரு ரட்சிப்பு, ஒரு ஆசீர்வாதம் வந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் அதை பெற்றுக்கிட்டோம், சபைக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை அப்படி நீங்கள் இது வரைக்கும் உணரலைன்னா இதுதான் சத்தியம், உணருங்க. ஆனால் இதுக்கு பிற்பாடு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆபிரகாமை போல நம்ம இருக்கணும். யாரை போல இருக்கணும்? ஆபிரகாமை போல. யாராக இருந்தாலும் சரி, நாம் நன்மை செய்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். நம்ம சகோதரனுக்கு ஒரு இடுக்கணில் இருக்கானா அப்படின்னு சொன்னால், அந்த இடுக்கணில் இருக்கிற சகோதரனை நாம் விடுவிக்கிறவங்களா இருக்கணும். அவர்களுக்காக பரிதவிக்கிறவங்களாக இருக்கணும். இதுதான் சபையில் ஒரு சீசர்களாக இருக்க வேண்டியவங்க செய்ய வேண்டிய விஷயம். சீசர்கள் இல்லாதவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த சபையில் உண்மையாய் ஞானஸ்தானம் பெற்று இந்த சபை சத்தியத்திற்கு, சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவே நான் அதை கை கொண்டு நான் சபையில் சீசிகளாய் இருக்கிற நீங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை போல தன் இடுக்கண்ணில் உள்ள சகோதரனுக்கு உதவுனது போல நாம் எல்லாரும் உதவி செய்யக்கூடியவர்களாய், பரிதவிக்கக்கூடியவர்களாய், அல்லது விசாரிக்கக்கூடியவர்களாய், அல்லது நான் எங்கே இருந்தாலும் சரி அங்கே நம்முடைய மனதிலே அவர்களை கொண்டு வந்து பரிதவிக்கக்கூடியவர்களாய், ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இல்லது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு உண்மையான இருதயம் உடையவர்களாக நீங்களும் மாறணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மூலமாய் மற்றவர்களுக்கு இந்த ரட்சிப்பு போகும் பிரியமானவர்களே. இல்லைன்னா நாம் எவ்வளவுதான் எதை செய்தாலும் போகவே போகாது. இந்த ஆபிரகாம் மூலமாய் எப்படி வந்து இயேசுவின் மூலமாய் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சோ, அதே போல் இந்த ரட்சிப்பு இன்னும் நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு போகணும். நான் நினச்சி பார்க்குறேன், ஏன் நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை தைரியமாக சொல்ல முடியாமல் இருக்கோம்? சில நேரத்தில் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர் அப்படின்னு அவருக்கு நாம் தைரியமாய் சொல்ல முடியாமல் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இருதயம் ஏற்கனவே கெட்டு இருக்கிறது, சாத்தானால் கெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிற இரக்கத்தை அவன் எடுத்து விட்டான். இயேசுவை பாருங்கள், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். நன்றி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அப்படின்னா நம்ம இருதயம் நன்றி நிறைந்த ஒரு இருதயமாய் நம்ம இருக்கணும். ஆண்டவரே இயேசுவே, உம்மை போல நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறவர்களாய், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போங்கிறது இன்னொன்று அதில் விளங்கிட்டோம்னா, ஆபிரகாமை போல பொருள் மேலே நமக்கு விருப்பம் போகாது. என்ன போகாது? பொருள் மேலே, இந்த உலகத்தில் இருக்கிற பணம், பொருள், காசு எது மேலேயும் நமக்கு அந்த விருப்பம் வராது. நாம் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். ஏன்னா நான் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நான் இந்த பூமி நாட்களில் வாழ்ந்து கடைசி வரைக்கும் சபையில் நான் உண்மையாய் வாழணும் ஆண்டவரே. அப்படி வாழ்ந்து நான் மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் எடுங்க. உண்மையாகவே ஆபிரகாமை போல நாம் இருப்போம்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஒரு உன்னதத்துக்குரிய அந்த ஆசீர்வாதத்தினாலே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.